Hello viewers, welcome to Hema's Home Cooking. ஸோ இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான பாலக் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து செம்ம ஹெல்த்தியான ரெசிபிங்க, ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற ஒரு ரெசிபி. இல்லை பாலக் கீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கால்சியம், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாலக்கீரையை வந்து நீங்கள் எப்போவும் கீரை எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு தவால போட்டு இதை வந்து குக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4 பூண்டு அண்ட் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ தவால வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான இந்த மசாலா ஐட்டம்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 லவங்கப்பட்டை போடுறேன், அதுக்கப்புறம் பட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ இந்த ஆனியனை வந்து நீங்கள் வந்து பிரியாணிக்கு பண்ணுவீங்களே அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த கேரட் மட்டும் ஆட் பண்ணுறேன். கேரட், ப்ராக்கலி, பீஸ், பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள் ரைஸ்க்கு என்ன பண்ணுவீங்களோ பிரிஞ்சிக்கு அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது ஆல்ரெடி குக் ஆனது அப்படின்றதால இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமாகவே குக் ஆகிடும். பட் ஆனால் நல்லா வந்து அது கூட இதை வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆல்ரெடி நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இதுக்கு வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 2 கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே கீரையில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படின்றதால அதில் வந்து நீங்கள் கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போது நான் வந்து அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போ விசில் போட்டாச்சு. ஸோ இந்த இது வந்து குக் ஆயிட்டு ஒரு 2 விசில் வந்தா போதும், உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாவே குக் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து பிரிஞ்சி ரைஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்க, பாலக் ரைஸ். ஸோ இதில் எண்டில் நான் வந்து இப்போ வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கவர் பாலில் வந்து நீங்கள் காய்ச்சிட்டு இதில் வந்து லெமன் போட்டு நீங்கள் வந்து இந்த பன்னீரை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் வீட்லேயே. ஸோ இதை வந்து நம்ம வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சுவையான உங்களுக்கு இந்த பாலக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைத்தாவோட இல்லைனா வந்து சால்னா, ஸோ வெஜ் ரைஸ்க்கு வந்து நம்ம படுவோம் இல்லையா, அந்த சால்னாவோட கூட நீங்கள் வந்து இதை வந்து சூடாக சர்வ் பண்ணலாம். ஸோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட சந்திக்கலாம்.